ஹலோ பீப்புள், ஒரு பெரிய லெசன் ஆரம்பிக்க போறோம். பெரிய லெசன்னா தெர் ஆர் சோ மெனி டாபிக்ஸ். ஆனா ஒரு ஒரு டாபிக்கும் ஐ ஹவ் பிளான் டு மேக் அ செப்பரேட் வீடியோ. ஓகே, இப்போ வந்து இதை நான் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது நான் படிச்சப்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எனக்கு ஃபீல் பண்ணுது. ஸோ எப்படி ஈஸியா எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐ கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட் திஸ் லெசன் ஃபார் மோர் தென் 3-4 hours உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ஐ மேட் இட் ஆஸ் ஈஸி as பாசிபிள். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்ல எடுத்துட முடியும். பட் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்ன்றதுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்ப நெறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. சோ இத்தனை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் எடுக்கும்னு வைங்களேன். இப்ப பான் நான் எடுத்து முடிக்க பான் அண்ட் டான் முடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நான் பான் அண்ட் டான்க்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்க்குன்ட்டு நான் தனித்தனியாவே வீடியோஸ் தனித்தனி ரெக்கார்டிங்ஸா பிரிச்சிடலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ தட் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல டக்குன்னு உங்களுக்கு இஎஸ்ஐல பிரச்சனை வந்துச்சா, நீங்க உட்கார்ந்து இந்த வீடியோ போட்டு தடவிட்டு இருக்க வேண்டாம். இஎஸ்ஐன்னு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க அந்த வீடியோ மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதனால நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் என்னடா கசகசன்னு இத்தனை வீடியோஸ் வருதுன்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு தான் ஆக்சுவலி ரொம்ப பெனிஃபிஷியல். நான் உட்காந்து அடிச்சேன்னா ஒரு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல ஃபுல் லெசன் நான் ஒரே வீடியோல எடுத்துருவேன். பட் அது உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா போயிரும் அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் பிளான் டு டிவைட் த வீடியோஸ். இப்போ நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறப்பவே பேன் முடிஞ்சதுன்னா ஐ கட் த ரெக்கார்டிங் அண்ட் ஐ ஸ்டார்ட் அ நியூ ரெக்கார்டிங் ஃபார் தி நெக்ஸ்ட் இது. இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தீஸ் ஸ்மால் ஸ்மால் வீடியோஸ். ரைட். ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, த நேம் ஆஃப் தி லெசன் இஸ் வேரியஸ் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ். இனிஷியல்னா என்னங்க? ஸ்டார்டிங். இனிஷியல் அப்படின்னா ஸ்டார்டிங். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சம்திங்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் சம்திங். கரெக்ட்டா? சோ இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசென்சஸ்னா என்னவா இருக்கும்? ஒரு பிசினஸ நீங்க இப்போ இந்த லெசனே செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சோ ஒரு பிசினஸ நான் தொடங்குறதுக்கு ஒரு பிசினஸ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சில லைசென்சஸும், ரெஜிஸ்ட்ரேஷனும் வாங்கணும். அது என்னென்ன பிசினஸ்க்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா குடுத்திருக்காங்க. ஓல்ட் சிலபஸ் விட நியூ சிலபஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டூ டாக் அபவுட் மேண்டேட்டரி அண்ட் அடிஷனல் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு 2ஆ படிப்போம் இத. மேண்டேட்டரி தான் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ குவிக்கா பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது என்ன விட பெட்டரா உங்களுக்கு தெரியும். பிசினஸ் என்டிட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப நான் சோல் ப்ராப்ரைட்டரி பிசினஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்ல. இதே இது பார்ட்னர்ஷிப்னா கம்பல்சரி கிடையாது. வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932க்குள்ள வேணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அண்ட் ஒன் பர்சன் கம்பெனிக்கு நம்ம இருக்கவே இருக்கு. நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அண்ட் எல்எல்பிக்கு உங்களுக்கு தெரியும். இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம். எல்எல்பி ஆக்ட் 2008. கிளியரா? எஸ். சோ அது அது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு போனஸ். இப்ப வந்து நாம இனி கொஞ்சம் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போற ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். சோ இனிஷியல் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னா, பான் அண்ட் டான் வருது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வருது. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். எம்எஸ்எம்இ இதுவும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயீஸ் ப்ரோவிடென்ட் ஃபண்ட், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட். என்னடா இத்தனை லிஸ்ட்ன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பான். பான்னா என்ன? குழந்தைக்கு கூட தெரியும். பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். ரைட்? பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். சோ இப்ப பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஒரு டாக்ஸ் பேயருக்கு. ஓகே. இப்ப வந்து ஆக்சுவலி இங்க டாக்ஸ் பேயர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெறும் டாக்ஸ் பேயர் கிடையாது. ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு பான் வேணும். ஓகேங்களா? பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாலே பான் இருக்கும் உங்ககிட்ட. நீங்க டாக்ஸ் பே பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி. நம்மள்ல நெறைய பேர் டாக்ஸ் எல்லாம் பே பண்றது இல்ல. நெறைய பேர் ஸ்டூடண்ட்ஸா இருப்போம். நம்ம வந்து டாக்ஸ் எல்லாம் பே பண்ணல. பட் ஸ்டில் வில் ஹேவ் தட் பான்ல பான் கார்டு வச்சிருப்பீங்க இல்லையா? கலர் கலரா ஒரு கிரேயிஷ், பிங்க் அந்த கலர்ல இருக்கும். யா சோ பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் இஸ் அ வைட்டல் டாக்குமெண்ட் ஃபார் எனி டாக்ஸ் பேயர். இதுல நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, 10 டிஜிட் நம்பர் அது. ஓகே. ஆல்ஃபா நியூமெரிக் அப்டின்னா, பான் நம்பர்ல வெறும் நம்பர் மட்டும் இருக்காது. நடுவுல ஆல்பாபெட்ஸும் வரும். ஓகே. 10 டிஜிட் 10 கேரக்டர்ஸ் இருக்கும் அதுல. 10 கேரக்டர்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர். ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அ வைட்டல் டாக்குமெண்ட். 10 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இட் இஸ் இஷ்யூட் இன் த லேமினேட்டட் பிளாஸ்டிக் கார்டு. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சில பேர் ஒருவேளை தெரியாம இருந்தீங்கன்னா, நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு. பான் கார்டு. Let me show you. ஓகே. மத்தவங்களோட பான் கார்ட்லாம் நம்ம காமிக்க வேண்டாம். சோ பிளாங்க் பான் கார்டு ஒண்ணு இருக்கு லக்கீலி. சோ ஐ வில் ஷோ யூ தட்.
இந்த கலர்ல இருக்கும். தெரியும் தானே? டெஃபினட்டா எல்லார்கிட்டயும் இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன வரணும் பாருங்க. இங்க யார் போட்டோ வரும்? பான் ஹோல்டரோட போட்டோ வரும். யாரோட பேர் வரும்? நம்ம பேர் வரும். பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பாத்தீங்களா? ஆல்பா நியூமெரிக். எஸ். 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் 10th டிஜிட் இங்க காணோம். ஆனா 10 டிஜிட் ஆல்பா நியூமெரிக் நம்பர் தான் இது. ஓகே. சோ இங்க வந்து பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பரோட ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் இருக்கும். நீங்க வாங்குன டேட்டோட இதுவும் இருக்கும் நம்மளுக்கு. 1 செகண்ட் இருங்க. இங்க இன்னும் பெட்டரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா, இது இது நல்லா தெரியுது இல்ல? எஸ். 1 செகண்ட் ஜூம் ஆக மாட்டேங்குது. யா, இது போதும் உங்களுக்கு. இங்க போட்டோ, இங்க பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டிஜிட்ஸ் இருக்கா? யா, இங்க தான் பேன் இருக்கும். இங்க போட்டோ இருக்கும். சாரி, அது வந்து கியூஆர் கோடு. இங்க போட்டோ இருக்கும். இங்க உங்க நேம், இங்க பிதாக்கா நாம் ஃபாதர்ஸ் நேம், இங்க வந்து டேட் ஆஃப் பர்த், இங்க உங்களோட சிக்னேச்சர். இப்படிதான் இருக்கும் பேன். டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் ரைட். சோ பேன்ங்கிறது வந்து வெறும் டாக்ஸ் பேயருக்கு மட்டும் கிடையாதுங்க. இங்க டாக்ஸ் பேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். ஆனா பேன் வந்து பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவனே அவன் வச்சிருப்பான். டாக்ஸ் ஐ மீன் பேன் வச்சிருப்பான். ரைட்? ஓகே. சோ யூட்டிலிட்டி ஆஃப் பேன்னா the pan the this number is unique to each card holder. இப்ப எனக்கு இருக்கிற பேன் உங்களுக்கு இருக்காது. நம்பர் வேற வேறையா இருக்கும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த இன்கம் டாக்ஸ் பேயர். இன்கம் டாக்ஸ் பே பண்றவன ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ரோல் நம்பர் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரோல் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு இது வருது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நம்ம ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பவேவும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்க நேமும், உங்க மொபைல் நம்பரும் ஸ்க்ரீன்ல ஓடிட்டே இருக்கும். தெரியுதா? இப்போ ஒரு வேளை இந்த வீடியோ நீங்க எங்கேயாவது லீக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எனக்கு தெரியுமா? இது இந்த அந்த நம்பர பார்த்தே நான் கண்டுபிடிச்சுருவேனா? அதே மாரி இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ ஐடென்டிஃபை பண்றது பான் வச்சு ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணலாம். ஓகே. பான் எனேபிள்ஸ் த டிபார்ட்மெண்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் லிங்க் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பான் ஹோல்டர் வித் த டிபார்ட்மெண்ட். த டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ளூட் டாக்ஸ் பேமெண்ட்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் கிரெடிட்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே. இதுல எதுவுமே உங்களுக்கு புரியாதுன்னு தெரியுது. நான் ஒண்ணொண்ணா சொல்றேன் உங்களுக்கு. சோ இப்ப பான் வந்து வேற என்ன? பானோட யூட்டிலிட்டினா என்னது? பானோட யூசஸ். முதல்ல இன்கம் டாக்ஸ் பேயரை ஐடென்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குள்ள நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு அந்த பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல என்னென்ன வருங்க? டாக்ஸ் பேமெண்ட்ஸ், டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். ஓகே. இது கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு சொல்லித் தரேன். டிடிஎஸ், டிசிஎஸ். ஓகே. டிடிஎஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேலரின்னு ஒண்ணு குடுப்பாங்கல்ல. அந்த சேலரிய உங்களோட பாஸ் இருக்காப்லயா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேலரியில இருந்து மைனஸ் உங்களோட இன்கம் டாக்ஸ், நீங்க கட்ட வேண்டிய இன்கம் டாக்ஸ டிடக்ட் பண்ணிருவாங்க. டிடக்ட் பண்ணிட்டு நெட் சேலரி இருக்கும் பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு வரும். எம்ப்ளாயிக்கு இந்த சேலரி தான் வரும். சோ பாஸ் வந்து இது கம்பல்சரி ஃபார் ஆல் தி யூ நோ எம்ப்ளாயர்ஸ் டூ டிடக்ட் த டாக்ஸ். எம்ப்ளாயி இப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு ரூ. 10,000 வருதா? ஒரு ரூ. 20,000 வருதா? உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான டாக்ஸ் பேமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா? அத இங்கருந்து பிரிப்பாங்க. ஓகே. அத டிடக்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். இவரு பான் வச்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இவரு தானே டாக்ஸ டிடக்ட் பண்ணி இவரு கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணுவாரு. என்னோட எம்ப்ளாயியோட டாக்ஸ் இது அப்படின்ட்டு கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவார். சோ இவருக்கு பான் இருக்க வேண்டியது அவசியம். டான்னு அடுத்து ஒண்ணு படிப்போம். ஓகே. அதுவும் இவங்களுக்கு அவசியம். ஓகே. நெக்ஸ்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னா, நீங்க ஒரு பாக்கெட் வாங்குறீங்க. ஆர் ஒரு எப்படி சொல்லலாம்? ஓகே. இது ஜிஎஸ்டி கீழ வரும். பட் ஸ்டில் ஒரு சாக்லேட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க டாக்ஸ்ன்னு அமௌண்ட் போட்டிருப்பாங்கல்ல. டாக்ஸ் அமௌண்ட் இருக்குமா? இல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் பில் பே பண்றீங்க. உங்களுக்கு டாக்ஸ் போட்டிருப்பாங்களா? சர்விஸ் டாக்ஸ் அது இதுன்ட்டு. அந்த டாக்ஸ என்ன பண்றாங்க? உங்க கூட இந்த பில் அமௌண்ட் கூட சேர்ந்து கலெக்ட் பண்றாங்க. புரியுதா? இங்க வந்து பாஸ் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சேலரி வரணும். அந்த சேலரில இருந்து கழிச்சுட்டு டிடக்ட் பண்ணி தர்றதுனால டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க இப்ப தான் காசே குடுக்க போறீங்க. உங்க கையில இருந்து காசு போகுது. அதுல நீங்க டாக்ஸையும் சேர்த்து குடுக்குறீங்க அவங்களுக்கு.
ஓகே. ஸோ தே ஆர் கலெக்டிங் டாக்ஸ் பண்ணி ஃப்ரம் யூ. ஸோ இத வந்து டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்ணணும்? இவனும் என்ன பண்ணணும்? டான் வச்சுக்கணும். பான் அண்ட் டான் வச்சுக்கணும் டெஃபினட்டா. ஓகே. இதுதான் டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அட் சோர்ஸ். நீங்க இன்னும் டாக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு இத இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். It facilitates easy retrieval of information, matching various investments, borrowings and other business activities of PAN holder. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா சொல்றேன். ஒரு பான் கார்டு வச்சுக்கிட்டாலே, அவன் எங்கெங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கான், என்னென்ன காசு வாங்கியிருக்கான், கடைசியா என்ன செலவு பண்ணியிருக்காங்கிறது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன செக்ரிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதோட ஃபெசிலிட்டி தராங்க. இது இப்ப ஏன் நான் இது சொல்றேன் அப்டின்னா, ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் காட் மேரிட் ரீசென்ட்லி. ஒன் ஆஃப் மை கசின் ஆக்சுவலி ஷி காட் மேரிட். சோ பையன பத்தி யூ நோ டீட்டெயில்ஸ் தெரியணும். இவரு எங்கேயாவது கடன் கீது வாங்கி வச்சிருக்காரா? இவர் மேல என்ன கடன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டு சைட் பீப்பிள் அவ்ளோ அலசி ஆராய்ஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அது சொல்றேன். இது வந்து பேனு இவ்ளோ ஈஸியா எல்லாமே அவைலபிளா இருக்கிறதுனால தான் இது வந்து ஈஸியா நடக்குது. முன்னாடி காலத்துலலாம் இது பண்ண முடியாது. ஓகே. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அன் ஐடி ப்ரூஃப். கரெக்ட்டா? இப்போ நீங்க ஐசிஐசிஐ சொல்லும். எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போறப்போ ஐடி கூடயே அதர் ஐடி ப்ரூஃப்ஸும் கூட எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும். நான்லாம் பான் தான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா ஆதார்ல நம்ம மூஞ்சி பார்க்க முடியாது. அதனால நான் பான் தான் எடுத்துட்டு போனேன். பான் கார்ட் தான் எடுத்துட்டு போனேன். சோ இட் இஸ் அன் ஐடி ப்ரூஃப். ரைட்? ரைட். பான் வந்து யார் யாருக்கெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈவன் இஃப் ஒன் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு பே இன்கம் டாக்ஸ், இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஹிம் டு ஹோல்ட் அ பான் இஃப் ஹி இஸ் ஏர்னிங் மணி. நீ காசு சம்பாரிச்சாலே போதும், நீ பான் வச்சுக்கணும் மேண்டேட்டரிலி. நீ வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும், அப்பதான் உனக்கு பான் இருக்கணும், அப்படி கிடையாது. நீ காசு சம்பாரிச்சாலே உன்கிட்ட பான் வச்சுக்கணும். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்க பேர்ல தனியா பான் வச்சுக்கணும். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் கேரிங் ஆன் எனி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் whose total sale turnover or gross receipts or is likely to exceed 5 lakh rupees per year. Very, very, very important. யார் யாருக்கு மேண்டேட்டரி டேன்? யார் யாரெல்லாம் ஒரு பிசினஸோ ஒரு ப்ரொஃபஷனோ கேரி அவுட் பண்றாங்க. பிசினஸ்னா எனி பிசினஸ். ப்ரொஃபஷன்னா சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, லாயர்ஸ், டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் ப்ரொஃபஷன் ஹேண்டில் பண்றாங்க. இவங்களுக்கு வர இன்கம் இருக்கும் பாத்தீங்களா? டோட்டல் இன்கம் எதையும் கழிக்காம உள்ள வர இன்கம் இருக்கும் பாத்தீங்களா? அது ஒரு வருஷத்துல 5 லேக் ருபீஸ எக்ஸீட் பண்ணிருச்சு ஆர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னாலே நீங்க பான் வச்சுக்கணும். 5 லேக் ருபீஸ் 5 லேக்க எக்ஸீட் பண்ணிருச்சு ஆர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னாலே நீங்க பான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் every person who intends to enter into specified financial transaction in which quoting of PAN is mandatory. நீங்க ஏதோ ஒரு financial transactionல என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு PAN நம்பர் கேக்குது அது. அப்படின்னா என்ன பண்ணும்? நான் முதல்ல என்கிட்ட PAN வேணும். இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சில இடத்துல வந்து இந்த ஸ்டார் போட்டு குடுத்துருப்போம். கரெக்ட்டா? அந்த ஸ்டார் போட்ட ஏரியா என்னது? மேண்டேட்டரி. நீங்க ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த மாரி ஏதோ ஒரு பினான்சியல் டிரான்சாக்ஷன் நீங்க கேரி அவுட் பண்றப்போ, இந்த மாரி பான் ஃபில் பண்றதுக்கான காலம் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வேற வழி இல்ல. நீங்க அந்த டிரான்சாக்ஷன் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலம ஃபில் பண்ணணும். அந்த காலம ஃபில் பண்ணணும்னா உங்ககிட்ட பான் இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் all non-individual resident persons and persons associated with them shall apply for PAN if the financial transactions entered into by them during a period exceeds 2,50,000 rupees. இப்போ நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அப்படின்னா கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ், இந்தியாக்குள்ள இருக்கிற பார்ட்னர்ஷிப்ஸ், ஃபர்ம்ஸ், மனுஷனை தவிர மத்த எல்லா பர்சன்ஸும் ரெசிடென்ட் பர்சன்ஸ் ஓகேங்களா? அவங்களோட இன்கம் ஆர் அவங்களோட பினான்சியல் டிரான்சாக்ஷன் ஏதோ ஒண்ணு 2,50,000 எக்ஸீட் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? பான் வச்சுக்கணும். ரைட்? இத குயிக்கா மனப்பாடம் பண்ணிடலாமா இப்பவே? எஸ். ரைட். ஒன்ஸ் அகேன் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கீழ இது என்னது? பான். பான்ங்கிறது இட் இஸ் வைட்டல் ஃபார் எவ்ரி டாக்ஸ் பேயர். இட் இஸ் a 10 டிஜிட் ஆல்பா நியூமெரிக் நம்பர். லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இருக்கும் அது 10 டிஜிட்ல. இது வந்து ஒரு லேமினேட்டட் பிளாஸ்டிக் ஷீட்ல உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சா யூட்டிலிட்டி ஆஃப் பான். யூட்டிலிட்டி ஆஃப் பான்ல ஃபர்ஸ்ட் யூஸ் என்னது அதுக்கு? ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் பேயரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் இப்போ நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கீங்க, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தி இருக்கீங்கன்ட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பான் வச்சு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல். உங்கள பத்தின வேரியஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், எங்கெங்க பாரோ பண்ணியிருக்கீங்க, எங்கெங்க காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் இஸ் அன் ஐடி ப்ரூஃப். ஓகே. இது வரைக்கும் யூட்டிலிட்டி ஆஃப் பான்ல 5 பாயிண்ட். குயிக்கா ஒரே ஒரு டைம். என்னோட மோட்டிவ் வந்து இந்த லெசனை என் கூடயே நீங்களும் படிச்சு முடிச்சிடணும். ஏன்னா இதை நீங்க தனியா வச்சு உட்காந்தா சத்தியமா படிக்க முடியாது. அவ்வளோ அத்தனை ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டா போர் அடிச்சிடும். அதனால என் கூடயே படிச்சுட்டு வாங்க. யூட்டிலிட்டி ஆஃப் பான்ல ஃபர்ஸ்ட் என்னது?
பேன் வந்து ஒரு யூனிக் நம்பர் ஐடென்டிஃபை த இன்கம் டாக்ஸ் பேயர். ஹைலைட் பண்றது மட்டும் ரிவிஷன் பர்பஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஐடென்டிஃபை த இன்கம் டாக்ஸ் பேயர். இன்கம் டாக்ஸ் பேயரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பேன் இருந்துச்சுன்னா. ஸோ ஐடென்டிஃபைங் இன்கம் டாக்ஸ் பேயர். வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? எனேபிள்ஸ் த டிபார்ட்மெண்ட் டு ஐடென்டிஃபை ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பேன் ஹோல்டர். இவ்ளோ போதும். Okay, it enables the department to identify the links and all the transactions of the PAN holder. Second point. Third வந்து இன்ஃபர்மேஷனை retrieve பண்ணலாம். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் borrowings அண்ட் அதர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் வச்சு அதர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்றாங்கிறத ஈஸியா retrieve பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் இட் இஸ் அ ஐடி ப்ரூஃப். கிளியர்? எத்தனை? 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 யூசஸ். டன். நெக்ஸ்ட், யார் யாருக்கு மேண்டேட்டரி? அகைன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்க காசு ஏர்ன் பண்ற ஒருத்தங்களுக்கும் இது இம்பார்ட்டன்ட். எவ்ரி பர்சன் ஹூ ஏர்ன்ஸ் மணி ஹேஸ் டு obtain PAN. ஓகே, 1 செகண்ட். யார் யாருக்கெல்லாம் மேண்டேட்டரி? ஏர்னிங் மணி. யார் யாரெல்லாம் மணி ஏர்ன் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே PAN இஸ் மேண்டேட்டரி. ஏர்னிங் மணி. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மேண்டேட்டரி. எனி பிசினஸ் கேரிங் ஆன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அவனோட இன்கம் வந்து exceeds or is likely to exceed 5 lakh rupees in any year. ஓகே, இப்போ இந்த வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா இந்த வருஷம் பேன் எடுத்தா போதும். நீங்க பேன் வந்து ஒரு டைம் எடுத்தா போதும் இல்லையா? சும்மா சும்மா வருஷத்துக்கு ஒரு பேன்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். கரெக்ட்? ரைட். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து எந்த ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷனுக்கு என்டர் ஆகுறதுக்கு பேனை மேண்டேட்டரின்னு காமிக்குது அப்படின்னா அப்ப எனக்கு பேன் வேணும். நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். ஓகே, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து ஒரு பர்சன் கேரி அவுட் பண்றான் ஆர் அதுலயும் எல்லாமே வரும். இங்க நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 2,50,000 rupees எக்ஸீட் பண்ணிருச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் டு obtain பேன் குவிக்கா. ஒன்ஸ் அகேன், யாருக்கெல்லாம் பேன் மேண்டேட்டரி? யாரெல்லாம் காசு சம்பாதிக்கிறானோ அவனுக்கெல்லாம் மேண்டேட்டரி. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மேண்டேட்டரி. எவ்ரி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அதோட இன்கம் வந்து 5 lakhs தாண்டுது ஆர் தாண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா பேன் மேண்டேட்டரி. ஃபோர்த், எவ்ரி பர்சன் ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நான் கேரி அவுட் பண்றதுக்கு பேன் மேண்டேட்டரின்னு அவனே கேட்டானா நான் மேண்டேட்டரியா வச்சுக்கணும். அண்ட் நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அவங்க ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து 2,50,000 எக்ஸீட் பண்ணிருச்சு அப்படின்னா பேன் இஸ் இம்பார்ட்டன்ட். கிளியரா? இது வந்து வேண்டாம். இல்ல இது வேணும். எஸ் எஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டேன்ல இந்த ஏரியாவை தேவைப்படாது, இங்க இது இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பேன், ஏன் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பேன் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் கண்டிப்பா பேன் வேணும் அப்படின்னா பேன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்க மேல 30% வரைக்கும் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பேன் இல்ல அப்படின்னா உங்க மேல 30% வரைக்கும் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், it serves as a reference number of its holder to the income tax department to track the financial transactions. அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. ஏன் இம்பார்ட்டன்ட்? இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரா இருக்கும். உங்க மேல ஒரு தப்பே இல்ல, உங்க மேல திடீர்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, நீ இவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்க காசு வச்சு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் நீ அந்த தப்ப பண்ணல அப்படின்ட்டு. ஏன் தெரியும்? எப்படி தெரியும்? பேன் இருக்கு. பேனை வச்சு உன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட். தேர்ட் வந்து கம்பெனிஸ் that are registered abroad or in India, okay, has to pay tax for the businesses carried out in India. Very important. கம்பெனி நீ இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ஃபாரின்ல ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியால வேலை செஞ்சாலும் சரி, இந்தியால பிசினஸ் பண்ணனா கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணணும். வித்தவுட் பேன் வந்து டிடக்ட் டாக்ஸ் அட் த ஹையஸ்ட் பாசிபிள் ரேட். கவர்மெண்ட் வந்து ஹையஸ்ட் பாசிபிள் ரேட்ல டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணும். கம்பெனிஸ் கிட்ட பேன் இல்லைன்னா மேல சொன்னால 30% மேல கூட டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு ஃபிளாட் 30%ங்க. ஆனா பேன் இல்லை அப்படின்னா 30% மேல ஜாஸ்தி போகும் டாக்ஸ் டிடக்ஷன். ஓகே, அண்ட் ஃபோர்த், பே ஹிஸ் இன்வாய்சஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ். பேன் வந்து நீங்க இன்வாய்சஸ் உங்க மேல இருக்கிற பில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபாரினுக்கு நீங்க காசு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஆர் ஃபாரின்ல இருந்து உள்ள ரெமிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், TRN can be obtained only when the company holds PAN. TRN can be obtained only when the company holds PAN. டக்குன்னு கிளியரா திரும்ப இன்னொரு டைம் படிங்க 5 பாயிண்ட்ஸும். எஸ். வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேன் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியாங்க? ஃபர்ஸ்ட், பேன் இல்ல அப்படின்னா மோர் தென் 30% உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க.
செகண்ட் அது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர். ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து உங்க ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ ட்ராக் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். தேர்ட் கம்பெனி இந்தியாவா இருந்தாலும் சரி, ஃபாரினா இருந்தாலும் சரி, இந்தியால பிசினஸ் கேரி பண்ணா டாக்ஸ் போடுவாங்க. நீ பேன் இல்லாம டாக்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஜாஸ்தி டிடக்ட் பண்ணும். ஓகே. உங்களோட இன்வாய்ஸஸ பே பண்றதுக்கும், உங்க ரெமிட்டன்ஸ ஃபீஸிபிளா பண்றதுக்கும். நெக்ஸ்ட் டிஆர்என் கேன் பி ஆப்டெய்ன்ட் ஒன்லி இஃப் அ கம்பெனி ஹோல்ட்ஸ் அ பான். டிஆர்என் தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் யூ ஆல் நோ தட். டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கம்பெனிக்கு எப்ப குடுப்பாங்கன்னா, நீ பான் வச்சிருந்தா தான் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே உன்னால வாங்க முடியும். ஓகே. குவிக்கா ஆல் தி 5 பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் ஆப்சென்ஸ் ஆஃப் டான்ல 30% ஜாஸ்தி டாக்ஸ். ரெஃபரன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் கம்பெனி பான் இல்லாம டாக்ஸ் பே பண்ணா ஜாஸ்தி டாக்ஸ் கட் ஆகும். இந்தியாவா இருந்தாலும் சரி, ஃபாரினா இருந்தாலும் சரி. ஃபோர்த் உன்னோட இன்வாய்ஸஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் பே பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்பெனி டிஆர்என் ஆப்டெயின் பண்ணணும் அப்படின்னாலே பான் வேணும். யா கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பான். அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பான். ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஆன்லைன்லனா என்எஸ்டிஎல் அண்ட் யூடிஐஎஸ்எஸ்எல்க்கு அப்ளை பண்ணுவீங்க. பின்னாடி படிப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் பேன் கேன் பி மேட் either ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். எம்சிக்யூ வந்தா ஞாபகம் வச்சுக்கணும். பேன் ஷுட் பி மேட் ஒன்லி ஆன்லைன் அப்படின்னா கிடையாது. ஆஃப்லைன்லயும் போடலாம் நீங்க. ஓகே. ஸ்பெசிஃபைட் பை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ற ஃபார்ம்ஸ்ல நீங்க போடணும். ஓகே. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லைக் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். ஃபார்ம் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி. கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போடுவீங்க? ஐடென்டிட்டி, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் நம்ம கொடுப்போம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் நீங்க பேன் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா ஃபார்ம் 49A ஃபைல் பண்ணணும். அண்ட் ஃபாரின் சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஃபார்ம் 49AA அப்ளை பண்ணணும். ஓகே. அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் நியூ பேன் இஸ் நியூலி நோட்டிஃபைட். ஓகே. ரைட். இது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது? இந்தியன் சிட்டிசன்ஸ் பேன் அப்ளை பண்றாங்க. எனக்கு பேன் நம்பர் வேணும். என்கிட்ட பேன் இல்ல. இப்பதான் அப்ளை பண்றேன். நியூ பேன் அப்ளை பண்றேன் அப்படின்னா 49A அப்ளை பண்ணணும். ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். டெஃபினட்டா அப்ளை பண்ணலாம். ஒருத்தன் உள்ள வந்து நம்ம இந்தியால வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் அ ஃபாரின் சிட்டிசன் தான். இந்தியன் ரெசிடென்ட்டா இருந்தாலுமே ஹி இஸ் அ ஃபாரின் சிட்டிசன். ஸோ அவனுக்கு இந்தியால டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா பேன் வேணும். ஸோ ஹி வில் மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேன். அது என்ன நம்பர்ல போடணும்? 49AA போடணும். Right. Individual applicant will have to affix two recent colored photograph. சைஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் சைஸ். ஸ்டாம்ப் சைஸ்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 3.5 சென்டிமீட்டர்ஸ் இன்டூ 2.5 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். யா இது ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மேட் பிசிக்கலி. பிசிக்கலி போடுற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க 2 கலர்ட் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோகிராஃப்ஸை நீங்க அஃபிக்ஸ் பண்ணணும். அஃபிக்ஸ் பண்றது தான் ஒட்டுறது. ஓகே. எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் குயிக்கா. அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? முதல் பாயிண்ட் ஆன்லைன், ஆஃப்லைன்ல பண்ணலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன? ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன்னா 49A, ஃபாரின் சிட்டிசன்னா 49AA. பிசிக்கலி நீங்க போடுறப்போ 2 ரீசெண்ட் கலர்ட் போட்டோகிராஃப்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அஃபிக்ஸ் பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷனுக்கு நீங்க பிசிக்கல் ஃபார்ம்ஸ் கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மேல சொன்ன மாதிரி அப்படி ஃபைல் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்எஸ்டிஎல் ஆர் யூடிஐ டிஎஸ்எல் இத வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். என்எஸ்டிஎல் ஆர் யூடிஐ டிஎஸ்எல் இது ரெண்டுமே போர்ட்டல்ஸ், ஆன்லைன் போர்ட்டல்ஸ். ஓகே. என்எஸ்டிஎல் ஓட ஆன்லைன் போர்ட்டல், யூடிஐடிஎஸ்எல் ஓட ஆன்லைன் போர்ட்டல். என்எஸ்டிஎல் கூட ஞாபகம் இருக்கும், யூடிஐடிஎஸ்எல் மறந்துடுவீங்க. யூட்டென்சில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூடிஐடிஎஸ்எல். ஓகே. என்எஸ்டிஎல், யூடிஐடிஎஸ்எல். டன். ரைட். இப்போ பேனுக்கு நீங்க சார்ஜஸ் ஃபார் அப்ளைங் பேன் அப்ளை பண்றதுக்கான சார்ஜ் வந்து நீங்க இந்தியனா இருந்தீங்க, ஐ மீன் இந்தியன் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் அட்ரஸ் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா 110 ருபீஸ் உங்களுக்கு. முன்னாடி இட் வாஸ் 93 ருபீஸ். இப்போ வந்து 110 ருபீஸ். ஓகே. இதே இது ஃபாரின் அவுட் சைடு இந்தியாக்குள்ள நீங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து அவுட் சைடு இந்தியா கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1020 ருபீஸ். இந்தியன் ஃபாரின்ங்கிற பேச்சு கிடையாது. நான் இங்க இருக்கேன். என் வீடு லண்டன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் லண்டன் அட்ரஸா குடுத்திருக்கேன் அப்படின்னா நான் 1020 ருபீஸ் நான் பே பண்ணணும். இதே இது நான் இங்க இருக்கேன். கோயம்புத்தூர், சிங்காநல்லூர்ல நான் இடம் குடுத்திருக்கேன் அப்படின்னா நான் 110 குடுத்தா போதும். கிளியரா? எஸ். ரைட். Yeah, once the application and payment is accepted, the applicant is required to send supporting documents through courier or post to NSDL, UTI, TSL. Okay, only after the receipt of documents, PAN application would be processed. ஓகே. இப்போ நீங்க பிசிக்கலி போறீங்க, பிசிக்கலி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா நீங்க கூடயே எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போயிருவீங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ
யா அப்ளிகேஷன் பண்ணி நீங்க இந்த ஃபீஸும் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்எஸ்டிஎல் யூடிஐடிஎஸ்எல்க்கு கொரியர்ல அனுப்பி விடணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸை. யா அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பேன் அப்ளிகேஷனை ப்ராசஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளியர்? அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேன் ஒரே ஒரு டைம் குயிக்கா. அப்ளிகேஷன் ஃபார் பேன் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன்ல போடலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இந்தியன் அப்ளை பண்றான், இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்றான்னா ஃபார்ம் 49A. ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னா ஃபார்ம் 49AA. 2 ரீசன்ட் கலர் போட்டோகிராஃப்ஸ் அப்ளை பண்ணணும் நீங்க பிசிக்கலி அப்ளை பண்ணீங்கன்னா. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்எஸ்டிஎல் யூடிஐடிஎஸ்எல்ல நீங்க பண்ணுவீங்க. சார்ஜஸ் வந்து ₹100 இந்தியன் கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு, ₹1020 ஃபாரின் கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு. அண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன்ல போட்டதுக்கு அப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க என்எஸ்டிஎல் யூடிஐடிஎஸ்எல்க்கு கொரியர் பண்ணணும், இல்ல போஸ்ட் பண்ணணும். அந்த போஸ்ட் அவங்களுக்கு கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பேன அப்ளிகேஷன் ப்ராசஸே பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் லிங்கிங் ஆஃப் பேன் அண்ட் ஆதார் சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் 2017ல இருந்து இன்னும் பாதி பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பண்ணாதவங்க போய் பண்ணுங்க. ரைட்? பேன் கிளியரா? எஸ். ரைட். அப்படியே டேன் முடிச்சிடலாம். டேன் வந்து குட்டி தான், ஸோ அதனால டேனும் முடிச்சிடலாம். எஸ். டேன் டேன்னா என்னதுன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் ஆர் டாக்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர். டிடிஏஎன்னு வச்சிருக்கணும், டிசிஏஎன்னு வச்சிருக்கணும். ரெண்டுக்கும் காமனா டேன்னு வச்சுட்டாங்க. டாக்ஸ் அக்கவுண்ட் நம்பர்னு வச்சுட்டாங்க. இதை டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர், டாக்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர்னு வச்சுக்கலாம். இது 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர் issued by income tax department. TAN is obtained by all persons who are responsible for deducting tax at source or who are required to collect tax at source. கிளியரா? எனக்கு டேன் வேணுமானா எனக்கு டேன் வேண்டாம். நான் எங்கேயும் டாக்ஸ் டிடக்டும் பண்ணல, டாக்ஸ் கலெக்டும் பண்ணல. ஓகே. ஸோ டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் வந்து ஐ மீன் டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர், டாக்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் ரெண்டையுமே டான்னு தான் சொல்லுவோம். 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர் யார் இஷ்யூ பண்ணுவா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவா. யாருக்கு இஷ்யூ பண்ணுவா? யார் யாரெல்லாம் டிடிஎஸ் டிசிஎஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. பர்சன்ஸ் லயபிள் வந்து இது தேவையில்லை, இர்ரெலவெண்டா கொடுத்துருக்காங்க, டாக்ஸோட கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஸ்கிப் திஸ். முடிஞ்சா ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ். எங்க டான் வந்து எங்கெங்க மேண்டேட்டரியா தேவைப்படும் அப்படின்னா, டிடிஎஸ் டிசிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். இவ்வளோ டாக்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் இவ்வளோ டாக்ஸ் நான் டிடக்ட் பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அங்க டான் நம்பர் வேணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரிப்போர்ட்டபிள் அக்கௌண்ட்ஸ். சலான்ஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் டிசிஎஸ் சர்டிபிகேட்ஸ். வராத எக்ஸாம்பிள சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ப்ரொசீஜர் டு அப்ளை ஃபார் டான். டானுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன்லயும் போடலாம், ஆன்லைன்லயும் போடலாம். Okay, an application for allotment of TAN is to be filed in form 49B. 49A வந்து PAN-க்கு, 49B வந்து TAN-க்கு. In duplicate, ரெண்டு ஃபார்ம்ல சப்மிட் பண்ணணும். டூப்ளிகேட்னா ரெண்டா சப்மிட் பண்ணணும். ரெண்டு காப்பீஸ்ல சப்மிட் பண்ணணும். And submitted to any TIN facilitation center. Very important. TIN facilitation center. Tax Identification Number Facilitation Centerன்னு சொல்லுவாங்க. TIN Facilitation Center of NSDL-க்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஆன்லைன் அப்படின்னா என்எஸ்டிஎல் டின்னோட வெப்சைட்ல நீங்க ஃபைல் பண்ணா போதும். இங்க என்ன ஆர்கனைசேஷன் பேர் ஞாபகம் வைப்பீங்க? TINFC. ஒன்னா எழுதக்கூடாது, நடுவுல ஹைஃபன் போடணும். டின்எஃப்சிக்கு பிசிக்கலி நீங்க அனுப்பலாம், இல்ல ஆன்லைன் அனுப்பணும், அவங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க அனுப்பலாம். கிளியரா? பேன் அளவு பெருசு இல்ல, குட்டி தான் இது. வேர் டு கெட் பிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ரீலி டவுன்லோடபிள். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல ஃப்ரீலி டவுன்லோட் பண்ணலாம் 49BA. இன்னைக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. It is also available in TINFCs. அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு நீங்க நேர்ல போனாலும் கிடைக்கும். கிளியர்? கம்யூனிகேஷன். These applications are digitized by NSDL and forwarded to Income Tax Department. Income Tax Department will issue TAN, which will be intimated to NSDL online. On the basis of this, NSDL will issue TAN. இது எங்க இருந்து எப்படி போகுங்கிறதுக்கு மேப் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் NSDL வந்து டிஜிட்டைஸ் பண்ணி ஐடிடிக்கு அனுப்புவாங்க. ஐடிடி வந்து டான் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு? நம்மளுக்கு, ஹோல்டர், அது அப்ளிகண்ட்டுக்கு. கூடவே என்ன பண்ணுவாங்க? இன்டிமேட் பண்ணுவாங்க என்எஸ்டிஎல்க்கு. ஓகே, கிளியரா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். எஸ். நெக்ஸ்ட் நம்ம கொரியர் போட்டா கொரியருக்கு ட்ராக்கிங் கொடுப்பாங்க தெரியுமா? யா, அதுல 14 டிஜிட் யூனிக் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ட்ராக்கிங் நம்பர்னு ஒண்ணு நம்மளுக்கு இந்த கொரியருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரியேவும் நீங்க டான் அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு எப்ப வந்து சேருங்கிறதுக்கும் ஒரு ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. 14 டிஜிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? பேன் அண்ட் டான் கிளியரா? டான் ஒரு டைம் குயிக்கா ரிவைஸ் பண்ணலாமா?
டேன்ங்கிறது டாக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர், டாக்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர், 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணும். யாருக்கு இஷ்யூ பண்ணும்? யார் அப்டெயின் பண்ணணும்? டிடக்ஷன் டிடிஎஸ், டிசிஎஸ் பண்றவங்க அப்டெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெலவன்ஸ் ஆஃப் டேன் வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். இது 2 ப்ரொசீஜர்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அண்ட் அதர் ஒன் இஸ் ஆஃப்லைன். ஆன்லைன் வந்து என்எஸ்டிஎல் டின் வெப்சைட்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஆஃப்லைன்ல என்எஸ்டிஎல் ஓட டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுல டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படியே எழுதணும். இங்க போய் நீங்க அப்ளை பண்ணலாம். எங்கெங்க அப்ளிகேஷன் கிடைக்கும்? பிசிக்கல் அப்ளிகேஷன் எனக்கு எங்க கிடைக்கும்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். வெப்சைட்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 49B-ல. இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் டின் அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் பிசிக்கலி இருக்கும் இல்லையா? அந்த ஆஃபீஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். கம்யூனிகேஷன் நம்ம பார்த்தோம். சவுண்ட் ட்ராக் ரெக்கார்டுக்கு 14 டிஜிட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. கிளியரா? பேன் அண்ட் டேன் கிளியரா? இப்ப இந்த வீடியோ முடிச்ச உடனே மறுபடியும் நான் எப்படி இத்தனை தடவை ரிவைஸ் பண்ணனோ அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க. டன். தேங்க் யூ சோ மச்.